ஹலோ யூஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹாரர் ஸ்டோரிஸ் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாது. நீங்கள் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரியே எப்பவும் போல் கொடுத்துட்ருங்க. உங்களுக்கு சூப்பரான அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாட்டியம்மா அவங்க கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு ஸ்டோரி. அவங்க சொன்ன அந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டியம்மா இவருக்கு சொல்லிட்டு இவர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணியிருந்தார் ஒரு வாய்ஸ் நோட்டாக. ஸோ அதை நான் அவர்கிட்ட பேசி கிளியராக அந்த ஒரு கிளாரிட்டி எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டியம்மா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30-35 வயசு அந்த ரேஞ்சில், அவங்க ஒரு நார்மலான ஏஜில் இருக்கும்போது இது அவங்க வாழ்ந்த ஒரு ஊரில் ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்களாம் இவர்கிட்ட. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியை நான் முழுசாக சொல்கிறத விட டோட்டலாக ஒரு ட்ரீம் ரியல் லைஃப் ஆனால் எப்படி இருக்கும், இல்லை ரியல் லைஃப் தான் ட்ரீம் ஆச்சா அப்படின்ற ஆசோலேஷன் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. அதுக்கு அந்த பாட்டியமாவே ஒரு சூப்பரான ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த ஸ்டோரியோட ஒரு டைட்டில் அது. ஏன்னா கரெக்டாக நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 13வது பௌர்ணமி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரே அவங்க ஷார்ட்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க, 13ஆம் பௌர்ணமி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க போருக்கு. அதை பற்றி தான் அந்த 13வது பௌர்ணமியில் என்ன நடந்துச்சு, அந்த ரியல் லைஃப் ஸ்டோரியில் அந்த பாட்டி என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, என்ன நடந்தது, அந்த ட்ரீமாக உண்மையா, அந்த கதையை தான் இதில் பற்றி ஃபுல்லாகவே நம்ம ஒரு கிளாரிட்டி இந்த ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் அவங்க பாட்டியம்மா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டியம்மா ஒரு 30-35 வயசுல அவங்க வாழ்ந்த ஒரு ஊரில் ரியல் லைஃப்ல பார்த்த ஒரு ஸ்டோரியை தான் அவங்களோட பேரனுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாவில் வாய்ஸ் நோட்டாக பிங்க் பண்ணார். அதில் ஒரு விஷயத்த நான் கேட்கும்போது, ஒரு மனுஷனுக்கு ட்ரீம் வரும், ட்ரீமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு ஹாரரான ஒரு ஃபீல் வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹாரரான ஃபீலே ரியல் லைஃப்பில் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எதனா ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் அவர் கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது திருச்சியில் கரெக்டாக ஏதோ அங்கேருந்து மெயினில் ஒரு 45 கிலோமீட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம். அந்த பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா வயலில் எப்பயும் போல் அவங்களாம் விவசாயிகள். ஸோ வயலில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடுநட்டுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் கூடையே வேலை பார்த்துட்டு இருக்கிற சக நண்பர் அப்படின்னு இருக்காராம். கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா அவர் வயலில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துக்கு அவருக்கு ஊரில் சொந்தக்காரங்க கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஏதோ ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏறு விழுவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணும்போது பக்கத்தில் ஒரு லேண்டில் பார்த்தீங்கன்னா ஏறு விழுறதுக்கு இவரை கூப்பிட்டுருக்கிறதுனால இவர் போய் அது ஏதோ பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஐ திங்க் தனியாக தான் போயிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்போ சம்திங் ஏதோ ஏறு விழும்போது ஏதோ ஒன்று அதில் மாட்டிடுச்சு. அந்த மண்ணில் விழும்போது ஏதோ மாட்டிட்டு வெளியே வந்த மாதிரி இருந்தது, அதில் ஏதோ சேலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில கயிறு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லும்போது, சரி பழைய துணி ஏதாவது மண்ணில் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு மனுஷன் தூங்க போயிருக்காரு. ஒரு நார்மலான ஒரு ஹாரரான ஒரு ஸ்டோரி, ஹாரரான ஒரு ஃபீல் அவருக்கு. அந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஃபர்ஸ்ட் ட்ரீம் இதுதான் அவருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பௌர்ணமி. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் தூங்க போயிருக்காரு. அவர் தூங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ட்ரீம். ஹாரரான என்ன ஒரு ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயும் போல தூங்கும்போது ரொம்ப மூச்சு அடைக்கிறதாகவும், யாரோ நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஃபர்ஸ்ட் டே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்திருக்கு. திரும்பியும் அதே மாதிரி அடுத்த மாதம் வரும்போது அதே மாதிரி ஒரு 2வது பௌர்ணமி வந்திருக்கு. திரும்பியும் அவர் எப்பயும் போல தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மற்ற நாளில் நார்மலாக இருக்க மாதிரி அவரோட லைஃப் போகுது. கரெக்டாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திரும்பியும் 2வது பௌர்ணமியில் அவர் உட்கார இருப்பது பார்த்தீங்கன்னா யாரோ அந்த மார்ச்சரி இருக்குது பார்த்தீங்களா,
அதோட வாசலில் வந்து யாரோ ஒரு லேடி வந்து தலையெல்லாம் அப்படி முன்னாடி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அவங்க வந்து இப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு சூறைக்காற்று அடிக்குது. அடிக்கும்போது அவங்க முடியெல்லாம் விலகும் போது பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அவங்களோட முகம் அப்படியே பிரைட்டான மாதிரி இருந்தது. ஆனால் யார் முகம் என்ன ஏதுன்றது எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு. திரும்பி 3வது பௌர்ணமி வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல மனுஷன் வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை ட்ரீம் தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. ஸோ 3வது பௌர்ணமி வருது. அந்த 3வது பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் நைட்டை வந்து தூங்குறாரு டயர்டில். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பயும் போல் அந்த ஹாரரான ஒரு ட்ரீம் வந்திருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவர் யாரை ட்ரீமில் பார்த்தாரோ அந்த ட்ரீமில் பார்த்தவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து சம்திங் அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு ஆன்மாவை அப்படியே கூட்டிகிட்டு எங்கேயோ பறந்து வேறு கிரகத்துக்கெல்லாம் பாறை மாதிரி பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்தது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. இது வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அவரோட ரியாலிட்டி ஃபீல்டில் அவர் கொடுக்குது. மற்ற நாள்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் அந்த பொண்ணு அந்த ட்ரீமில் பார்த்தாரோ அவங்க கூட ஒரு அழகான லைஃப்பை வாழ்கிற மாதிரியும் அவருக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. கரெக்டாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அவருக்கு இந்த ஒரு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கு. இப்படியே ஒவ்வொரு பௌர்ணமியாக போயிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக ஒரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது பௌர்ணமி அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல ட்ரீமில் இருந்திருக்காரு. அந்த ட்ரீமில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அவர் கை காலெல்லாம் கட்டி போட்டு அவர் தலைமாட்டில் உட்காந்து யாரோ உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகுற மாதிரியும் ஓடு கத்துற மாதிரியும் அப்படி இப்படின்றலாம் பண்ணி 10 பௌர்ணமி கிட்ட வரும்போது அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்திருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணி இங்கே போகிறோம், ட்ராவல் பண்ணி அங்கே போகிறோம், கனவுல நம்ம எல்லாருமே நினைப்போம்ல இங்கேருந்து நம்ம சூப்பர்மேன் ஆகிறோம் அப்படி பண்ணுறோன்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளையும் கனவுகளையும் அந்த ட்ரீமை வந்து ஹாரராக இருந்தாலும் அதை ஒரு என்ஜாய்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஆனால் அதே ட்ரீம் அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்ன உடனே அவர் வந்து அதில் குழம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. பயம் வர ஆரம்பிச்சோன்னே அக்கம் பக்கத்தில் 2-3 பேர்கிட்டலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வருது, அதில் எனக்கு ரியாலிட்டியே ஃபீல் ஆகிற மாதிரியே வருது, அந்த ட்ரீமில் எனக்கு ஒரு இடத்துல அடிபட்டுச்சு, அந்த அடிபட்டது கூட எனக்கு ஒரு காயம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அப்போ சக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நேற்று நீ வேலை பார்த்தலடா, அந்த வேலை பார்க்கும்போது தாண்டா அடிபட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க எப்பயும் போல தான் அந்த இடத்துல வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த 11வது பௌர்ணமி அப்படின்ற அந்த ரேஞ்ச் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான தலைவலி, வயிறு வலி, எனக்கு ரொம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது, வாந்தி வருது, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிறண்டு வயிற்று வலியெல்லாம் ரொம்ப போராடி இருக்காரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னவோ கஷாயம் அதெல்லாம் நைட்டு வந்து தூக்கத்தில் டப்புன்னு தெளிஞ்சிட்டு தூக்கத்தில் என்னென்னவோ எழுச்சி அதெல்லாம் குடிச்சிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அது 11வது பௌர்ணமி வரைக்குங்க. இங்கே தான் பயங்கரமான ஒரு ஸ்டோரிஸ் வந்து திருப்பமாக போகுது. இந்த 11வது வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் கரெக்டாக 12வது பௌர்ணமி வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கவங்க சக நண்பர்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் வருது, உண்மை யாராவது ஒரே ஒரு இந்த மாதிரி டைமிங்கில் வந்து என் கூட வந்து தங்குங்க, யாராவது ஒருத்தர் இருங்க, ரியாலிட்டி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் யாருமே வராத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒய்ஃப் எல்லாமே இருக்குது, குழந்தைங்க ஊரில் எங்கேயும் போய் படிக்கிறாங்க, அவங்க சொந்தக்கார வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் இருந்தாலும் தூரமாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாசலில் காத்தோட்டமாக படுக்கிறதும் ஒருத்தர் உள்ள படுக்கிறதும் படுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் படுக்கும்போது இவர் மட்டும் அதை கட்டிலில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த வெளியே வந்து இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு 12வது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் அன்னைக்கு அவர் தனியாக தான் தூங்குறாரு. அவர் தூங்கும்போது இந்த தடவை அவருக்கு வந்திருக்கிற ஃபீல் என்னன்னா, யாரோ வந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவர் மாரில் குத்த போகிறதாகவும், இதயத்தை குத்தி கிழிக்க போகிறேன், இன்றைக்கி உங்கள் இதயத்தை நான் சாப்பிட போகிறேன், ஒரு ரத்தத்தை குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யாரோ வந்து கனவுல வந்து அவரை வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோரமான உருவத்தில் வந்து ஒரு பயங்காட்டின மாதிரியும், அந்த ஒரு தலைவிரி கோலமாக வந்து ஒரு பயங்காட்டின மாதிரியும் அவர் வந்து ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, கத்தி அலறி எழுச்சிருக்காரு. அலறி எழுச்சி யாரோ என்னை கொலை பண்ண போகிறாங்க, யாரோ என்னை குத்த போகிறாங்க, யாரோ என்னை கடிச்சு சாவடிக்க போகிறாங்க அப்படி இப்படின்லாம் புலம்பிக்கிட்டே ரோட்டில் ஓடி இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்னாச்சுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, என்ன உங்களுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள கேட்டிருக்காங்க. ஆனால் கேட்டதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, யாரோ வந்திருக்காங்க ஒரு உருவத்தில் வந்து இந்த மாதிரிலாம் என்ன பயங்காட்டுறாங்க, அப்படி இப்படி என்னை கொல்ல போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கத்திருக்காரு. இதில் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து 13வது பௌர்ணமி தான் அந்த இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால்
இந்த இடத்துல இந்த 13வது பௌர்ணமி ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமிலையும் அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக ஃபீல் பண்ணும்போது வரும்போது அந்த ஃபீல் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் இந்த 12 சொல்கிற வரைக்கும் நார்மலாக இருந்தது. ஆனால் அவருக்கு எடுத்தோடனே எனக்கு 13 தான் சொல்லிட்டாரு அவர். ஆனால் இந்த 12 சொல்லும்போது பயங்கரமாக இருந்த ஒரு ஃபீல், இந்த 13 தாங்க இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 13வது பௌர்ணமி வருது. அந்த 13வது பௌர்ணமியில் அவங்க ஒய்ஃப் எப்பயும் போல சொல்கிறாங்க, எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே படுத்துட்ருக்கீங்க, நான் உள்ளே படுத்துட்ருக்கேன், இன்றைக்கி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே தூங்குவோம் உள்ளேயே, இன்றைக்கி நான் உங்க கூட துணைக்க நிற்கிறேன்ல, என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு துணை இருக்கல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லைம்மா ஏதோ தப்பாக படுது, நீ வந்து என் கூட தூங்காத, எதுவாக இருந்தாலும் என்னோட போட்டோம், நீ வெளியே போய் படுத்துக்கோ, இல்லைனா நீ போய் பக்கத்தில் வந்து அத்தை வீடு இருக்குது அங்கே போய் படுத்துக்கோ, நான் மட்டும் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்களே வாங்கலாம் சொந்தக்கார வீட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இல்லை இந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட போட்டோம், எனக்கு இப்போ தான் தோணுது, லாஸ்ட்டாக நான் வந்து அந்த இடத்துல ஏறு ஓட்ட போகும்போது ஏதோ நடந்திருக்கு, அதுதான் என்னென்னு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சரி இன்னைக்கு எப்பயும் போல தானே போக போகுது, ஆனால் அந்த 13வது பௌர்ணமி தான் எண்டுன்ற மாதிரியும் இல்லை வேற மாதிரி நடக்க போகுதுன்ற மாதிரியும் இருக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஆனால் எப்பயும் போல இது ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எப்பயும் போல படுக்கிறாரு. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து படுக்கிறாங்க. சரி என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ சொல்லிட்டு அவங்க கேட்கல, எப்பயும் போல வந்திருக்காங்க. இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 13வது பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நடுத்தூக்கத்தில் அலறி அடிச்சு எழுச்சி ஓடுறாருங்க. அவர் அலறி அடிச்சு எழுச்சி ஓடுறாரு. ஓடி போயிட்டு வெளியே அவர் ஊர் கிராமத்தை விட்டு ஓடி மெயின் ரோட்டுக்கே ஓடிட்டாரு. ஒரு 12-1 மணிக்கிட்ட மெயின் ரோடே ஓடிட்டாரு. மெயின் ரோடு ஓடும்போது போலீஸ் மடக்கி கேட்டிருக்காங்க, என்னையா பண்ற, எங்கந்தியா ஓடி வர, என்னையாச்சு உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காங்க. அப்போ உடனே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா இருட்டில் பார்க்குறாங்க, இன்னும் அவரோட உருவத்தையே யாரும் பார்க்கல, யாரையா நீ எங்கேருந்தே ஓடி வர அப்படின்ற மாதிரி கேட்கவும் என்னாச்சு, இல்லை சார் என்னை யாரோ கொலை பண்ண துரத்துறாங்க, நான் துரத்தி ஓடி வந்துட்டேன், யாரோ என்னை நெஞ்சை குத்தி கிழிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி ஒரு பயந்துட்டேன், அதை பார்த்துட்டு தான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வாயா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வா, நீ இருட்டில் இருக்கனாலும் எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வான்னு சொல்லிட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே பார்த்தா அந்த போலீஸ்லாம் மிரண்டு அலறி ஓடி போய் ஒளிகிற அளவுக்கு அந்த ஒரு கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அதுதாங்க அந்த கோராமையான ஒரு சுச்சுவேஷன். அந்த 13வது பௌர்ணமி ஒரு உயிரையே வாங்கிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓடி வந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஓடி வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, கையில் ஒரு பெரிய கத்தி, இந்த கையில் உயிரோடு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இதயம், வாய் ஃபுல்லாக ஒரு ரத்தம், சொட்ட சொட்ட கத்தியில் ரத்தம், இதயம் துடிச்சிட்டு இருக்க, வாயில் ரத்தம். இதோட வந்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு வந்து நின்னா யாருங்க அது? அலறி அடிச்சு மனுஷன் போலீஸ்லாம் மிரண்டு ஓடிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது பெரிய குழப்பமா இருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸில் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 13வது பௌர்ணமி எப்பயும் போல தான் அவங்க படுத்திருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த ட்ரீம் எப்பயும் போல தான் வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு கனவுல யாரோ இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவே யாரா திரும்பிருச்சு அப்படின்னா அவரோட உருவமாக தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவரே தான் அதை ஃபீல் பண்ணியிருக்காரு, அவரே தான் அதுவாக மாறி இருக்காரு, அவரே தான் அதுவாக இருந்திருக்காரு. அந்த ஒரு என்ன ஃபீல் பண்ணாரோ அவரே அந்த உருவமாக ரியல் லைஃப்பில் இருந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதை ட்ரீம் நினச்சிட்டே விட்டுருக்காரு. கடைசியில் பக்கத்தில் இருந்த ஒய்ஃபை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிதைக்கப்பட்ட ஒரு கோராமையான ஒரு கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணி அவரோட உருவத்தை அவர் கண்ணாடியில் பார்த்துருக்காரு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவர் எதிர்க்க இருக்கிற ஒரு கண்ணாடியில் அவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே யாரோ எதிர்க்க ஆப்போசிட்டில் வேற உருவம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறமா தான் அவர் பயந்தே வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உருவத்தில் வேற ஒரு உருவத்தை கண்ணாடியில் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே பயந்து அவர் வெளியே ரோட்டுக்கு ஓட ஆரம்பித்தார். ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த இருட்டில் பார்த்த போலீஸ் தான் அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறதுக்கும் எல்லாரோட பயம். ஆனால் அவர் பயந்து என்ன காப்பாற்றுங்கன்னாரு. ஒரு வழியாக அந்த இடத்துல அந்த ஊர்க்காரங்க எல்லாமே இவர் கத்திட்டு ஓடினதை பார்த்துட்டு அலறி அடித்து ஓடினதையும் பார்த்துட்டு நிறைய பேர் ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்தவங்க
வளைச்சி பிடிச்சி மடக்கி என்னென்னவோ பண்ணி அவரை செக் பண்ணி அவர் கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டு திரும்பி வீட்டுக்கு அவரை கையெல்லாம் கட்டி அவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்து பார்த்தா அவங்க மனைவியை அவர் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அந்த பாட்டியம்மா அந்த இடத்துல அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியாக அந்த ஊர் கிராமத்தில் இருந்து இதை பார்த்துருக்காங்க. இதை அவங்க பேரனுக்கு ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த பேரன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கதையை, அற்புதமான ஒரு கதையை நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இதை அழகாக டிஜிட்டலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் பயங்கரமான ஒரு ஹாரர் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நடந்திருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு ஜிமெயில் ஐடியில் மறக்காமல் வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவு பண்ணுங்கள். அதில் இருக்கிற பெஸ்ட்டான வீடியோ அடுத்த வீடியோ வரலாம். ஸோ ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.